என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே, இதோ வந்துட்டேன் சாம். உன் கூட பேசுறதுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன். ஓகே, நீ ஏன் காலங்கத்தால இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அப்படி யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஹாய் சாம். எனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த போல சாம். ஆமா டார்லிங், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பைத்தியக்கார மாதிரி டார்லிங்னு கூப்பிட்டு இருக்கான்? சாரி சாம், ரொம்ப லேட் பண்ணிட்டேனோ? இல்ல பரவாயில்ல டார்லிங், இருக்கட்டும். ஆமா, எங்க அந்த இம்சையை காணோம்? அவ ஒரு வாரமா என் கூட பேசல. ஓ, நான் இம்சையா? உனக்கு இருக்கு சாம். ஏன் சாம் ஏன் பேசுறது இல்ல? அது என்னன்னு அவளுக்கு தான் தெரியும் டார்லிங். சாம் சும்மா சும்மா டார்லிங்னு கூப்பிட்டு இருந்தா கடுப்பா இருக்கு சாம். 2 நாள் பேசுறது ஏதோ ஒரு பொண்ணு கூட போறல நீ. இருக்கு சாம் உனக்கு. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இப்போ உனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு தானே? எப்படி அவ சொன்னா உன்கிட்ட பிரேக்கப் ஆயிருச்சுன்னு? பிரேக்கப்லாம் 1 வீக்கு முன்னாடி. அது பிரேக்கப்பான்னு எனக்கே தெரியல. ஐயோ சாம், நான் எப்ப சாம் உன்கிட்ட பிரேக்கப்னு சொன்னேன்? ஆமா, நீ எதை சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. இல்ல, உனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, வேற ஏதாவது பொண்ணு லவ் பண்றது ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப ஐடியா இல்லன்னு சொல்லு சாம். ஐடியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அவ தான் போயிட்டாலே, வேற ஏதாவது பொண்ணு லவ் பண்ணலாம் தான். ஓ அப்படியே சாம். ஓகே சாம். மேடமுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? இல்ல, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டாளே. எவ்வளவு பேர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல கூட நான் ப்ரோபோஸ் பண்ண, நீ தான் வேணானே. இப்போ ஓகே சொல்லுவதானே சாம்? சொல்லுவா நல்லா சொல்லுவா. எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது சாம், போய் உட்கார்ந்துட்டு பேசலாமா? என் டார்லிங் கால் வலிக்குதுங்கறாங்க, அப்புறம் நின்னுட்டே இருக்க முடியுமா? என்ன உட்கார்லையா? இல்ல சாம், இந்த இடம் சூப்பரா இருக்கு, நின்னுக்கலாம். இப்படியே எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறியா? உன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா. அப்புறம் சாம், ஆபீஸ்ல எத்தனை பொண்ணு உன்கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்க, ஏதாவது சொல்றான்ற ஐடியா இருக்கா? அப்பா நீ லவ் பண்ணிட்டு இருந்த, இப்பதான் உனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. ஏன் அவ எங்கடி சொன்ன? முதல்ல நீ யாரு சொல்லு சாம். ஏதாவது பொண்ணுகிட்ட போய் ப்ரோபோஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்கா? ஷாலு தான் விட்டுட்டு போயிட்டா, வேற ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணி தானே ஆகணும். போய் நீ அவளை லவ் பண்ணிருக்க கூடாது சாம். அவ ஒருத்தி, அவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்க. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையேன், பாலாங்குழியில விழுகிறதுக்கு சமம் சாம். உனக்கு இருக்கு. வேணும்னே என்ன பத்தி பேசிட்டு இருக்கியா நீ? பாரு, கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கான். இந்த கல்லு எங்கேயாவது கடிச்சிச்சு, கள்ளத்துக்கு மண்டையிலே போடணும் உனக்கு. நல்ல வேலை சாம், தப்பிச்சிட்டு சாம். நீ அவளே ஒரு விட்டுட்டு போயிட்ட. அதெல்லாம் எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா உனக்கு? என்ன மாதிரி கியூட்டான பொண்ணு கல்யாணம் பிடிக்கும். அவ்வளவு முடிக்க சாமா. சாம் ஏதாவது சொல்லு சாம். அதான் பாரு, நான் தப்பிச்சிட்டேன் பாரு. நான் போன வருஷத்துல என்ன புண்ணிய பண்ண மாதிரி வைக்கிட்டே இருந்து நான் தப்பிச்சிட்டேன். எல்லாம் வருத்தத்துல இருந்தா உன்கிட்ட பேச வந்தல சாம். என்ன சொல்லணும் சாம்? இன்னும் போய் நம்பனா சாம். ஐயோ, உங்க ட்ரெஸ் கியூட்டா இருக்கே. தேங்க்யூ. ட்ரெஸ் மட்டும் தான் அழகா இருக்கா, நான் அழகா இல்லையா? இல்லவே இல்ல, நீ அழகாவல ஒண்ணும் இல்ல. சாமுக்கு நான் மட்டும் தான் அழகா தெரியும். ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கனாலதான் ட்ரெஸ்ஸுக்கு அழகு. ஏய் சாம், இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கியடா? ஐயோ சோ கியூட் சாம். அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்ப ஏன் ஷாலு? அவ கடக்குறா சாம், அவளதான் கழட்டி விட்டுரு சாம். அவள உனக்கு செட் ஆக மாட்டா. நீயும் அவளும் பக்கத்துல இருந்தா ஏதோ குரங்கு கூட நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியும் சாம். தெரியும், நல்லா தெரியும். உனக்கே தெரியாது? உன்னை பார்த்தா தான் பைத்தியம் மாதிரி தெரியுது. அந்த பின்ன ஷாலுவை பாத்திருக்கியோ? இல்ல சாம். அப்புறம் எப்படி சொல்ற? அதெல்லாம் ஒரு கணிப்பு சாம். எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நான் மட்டும் தான் சாம் செட் ஆகுவேன். ஐயோட இவ பேர் அழகி, அதனால இவ தான் சாமுக்கு செட் ஆகுவா. என்ன சாம், கரெக்ட் தானே சாம் நான் சொன்னது? ஐயோ, நீ சொன்னது மொத்தமும் கரெக்ட் தான்டா. ஷாலு என்ன விட்டுட்டு போனதுல எனக்கு லக்கு. எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க. அதெல்லாம் சாம், மூஞ்சி இருக்கு பத்தியா? அந்த மூஞ்சுக்காகனே அமையும் சாம். அந்த மூஞ்சில ஏதாவது பூசிடுவேன் பத்துக்க. மூஞ்சின்னு சொல்லிட்டு இருந்தேனா இருக்கடி உனக்கு. என்கிட்ட நீ மாட்டாமலே போவ. அவ்வளவு கியூட் சாம். என்னன்னே தெரியல, உன்னை பார்த்த உடனே அப்படியே சைட் அடிக்கணும்னு தோணுது. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. ஐயோடா, என்ன பார்த்த உடனே சைட் அடிக்கலாம்னு தோணுதோ? ஆமா சாம், உன்னை பார்த்த உடனே சைட் அடிக்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல சாம். உன்னெல்லாம் பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே விழுந்துருவாங்க சாம். நீயும் சேர்ந்து விழுகு நல்லா. நான் அவ்வளவு அழகா? ஐயோ சாம், நீ அவ்வளவு கியூட் சாம். ஆமா சாம், முதல்ல ஷாலு ப்ரோபோஸ் பண்ணல, இல்ல நீ ப்ரோபோஸ் பண்ணியா? நானே. என்ன சாம், உனக்கு டேஸ்ட் இல்ல போ சாம். அவனுக்கு தானே, அவனுக்கு ஒண்ணு இல்லாம போகும் பாரு. சொல்லு சாம். ஏன் எனக்கு டேஸ்ட் இல்லங்கற? உன்னை சுத்தி அவ்ளோ ப்ரோபோஸ் வருது சாம். நீ போய் ஷாலு கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிருக்க பத்தியா? தானா வர ப்ரோபோஸ் தான் ஏத்துக்கணும். நீ போய் ப்ரோபோஸ் பண்ண கூடாது சார். ஆமா, அவன் பெரிய இது, அதனால அவனா போய் ப்ரோபோஸ் பண்ண கூடாது. அவனை தேடி எல்லா பொண்ணுங்களும் வரணும். அதான் நீ வந்திருக்கே. தெரியாம போய் ப்ரோபோஸ் பண்ணிட்டேனோ? ரொம்ப தப்பு பண்ணிட்ட சாம். நீ எல்லாம் எனக்கு வந்து ப்ரோபோஸ் பண்ணிருந்தா நான் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பேன் தெரியுமா சார்? இப்பதான் நீயே வந்து சொன்னீ. அதுதான் நான் தானே முதல்ல வந்து சொன்னேன். இன்னும் நீ எனக்கு ஓகே சொன்னா மட்டும் போதும் சார். ஓகே தானே சொல்லுவான். அவன் நல்லா சொல்லுவான். அவன் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். உன்கிட்ட ஓகே சொல்ல மாட்டான். அப்புறம் சார், இன்னொரு பொண்ணு உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண வரேன்னு சொல்லுச்சு. யார்கிட்ட நீ ஓகே சொல்ல போற? ஷாலு ஒரு காலையாவ பாவுமே. ஆனா பாவு, நீ சொல்லுவ நல்லாவே. என்ன சாம் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு தான் ஷாலு செட் ஆக மாட்டான்னு சொன்னேனே சாம். நீ சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். ஷாலு எனக்கு செட் ஆக மாட்டாதான். ஏ சாம், உனக்கு நான் செட் ஆக மாட்டல. இருடா, உனக்கு இருக்கு. அவ என்ன பேசுறா நானும் கேக்குறேன். எதுவுமே பேசாம மலமாடு மாதிரி நிக்கிறல. இரு, உனக்கு இருக்கு. எருமை. என்ன சாம், முன்ன எனக்கு ஓகே சொல்லலன்னா அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்ல. ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆபீஸை விட்டு தூக்குறேன்னு இல்லையான்னு பாரு. நீ ஒண்ணு வேலைக்கு போய் கிழிக்க தேவையில்ல. ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்களா? அவங்க கிட்ட எல்லாம் இது பண்ணா அவங்க வேலை சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா? நானும் அப்படி பண்ண மாட்டேன் சார். நான் உனக்கு அவ்வளவு அழகா பாத்துக்குவேன் சார். முன்ன
பாத்துக்க என்ன விட நீ கிழிச்சிருவியான்னு. என் சாம் என்னால மட்டும் தான் பாசமா பாத்துக்க முடியும். சொல்லு சாம், கரெக்ட் தானே? நான் உன்னை அவ்வளவு பாசமா பாத்துக்குவேன் சார். நீ வேலைக்கு கூட போக தேவையில்ல, வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம் சார். அது தண்ட சோற மாதிரி இல்ல, நான் வேலைக்கு போறேன், நீ என்ன பாசமா பாத்துக்கோ. நீ வேலைக்கு போயிட்டு உன்னை யாராவது கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பொண்ணு லைன்ல நின்னுட்டு இருக்க, நீ வாயில இருக்குன்னு உருட்டிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லு, உனக்கு இருக்கு. உன்னால அடிச்சே தரச்சி விட்டுருவாங்க. என்ன சாம் சொல்ற? ஓகே சொல்லலாம்னு நினைக்கிறியா, சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. Will you marry me சாம்? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ சாம். ஓகே சொல்லு சாம். உனக்காக நான் இருக்கேன்ல சாம். அவனுக்காக நீ இருப்ப, முதல்ல அவன் இருப்பானான்னு தெரியாது. உனக்காக எவ்வளவு கியூட்டா கிளம்பி வந்திருக்கேன் பாத்தியா சாம்? ஓகே சொல்லு சாம். உனக்காக தான் சாம் இந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படியே இல்லைன்னா செத்து போயிருவா. அது வந்து சொல்லு சாம் சொல்லு. மாமா நீ சொல்ல மட்டும் செய், உனக்கு இருக்கு. ஐ சாம் யார் சாம் அந்த பொண்ணு? சாம் ஓகே சொல்லிருப்பா, குர்கால வந்துட்டா. ஈ வலிக்குதுடி. சொல்லு ஓகே சொல்லு, எல்லாம் சொல்லு. என் கண்ணு முன்னாடி சொல்லி பாரு, உனக்கு இருக்கு. ஏ லூசு, யாரு நீ? விடு, பேசாம இங்க இருந்து ஓடிடு. இன்னொரு வார்த்தை பேசுறேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏ சாம் பல்லழிச்சு பேசினா நீ பேசிருவியான்னு. என்ன விடுடி, எனக்கு வலிக்குது. தேவையில்லாம பேசாத. சாம விடு முதல்ல. அவன் எனக்கு ஓகே சொல்ல போறா. சாம விடு. அச்சச்சோ, சின்னதா ஒரு டிராமா பண்ணோம், இப்படியா கோவப்படுவா? நீ விடு முதல்ல. அவனுக்கு வலிக்கும். அப்படியே ஓடிடு. ஏதாவது தூக்கி அடிச்சிருவா, ஓடிடு. என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதா? அப்படியே ஓடிடு. வார்த்தையெல்லாம் சொல்ல சொன்னா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஐயோ சாம் காப்பாத்து. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. சாமுக்கு பாவம் வலிக்க போகுது. அவனுக்கு வலிச்சா நான் பாத்துக்கிறேன். நீ போ. இன்னொரு டைம் சாம் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதை பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்னு வையே, அடுத்து நீ இருக்க மாட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஏய், எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அன்னைக்கு வாய்க்கிட்டே கூப்பிடும் போது இனிச்சோ கமன் நின்னு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிளம்பு. நீ போய் சொல்லாத. லைட்டா பத்த வைக்க மட்டும் தான் செஞ்சு என்னமா கோவம்? எங்க என்கிட்ட போய் சொல்லி என்ன துரத்தி விடலான்னு ஏதாவது பிளானா? இப்ப மட்டும் நீ போறன்னு வச்சுக்கோ, கால்ல செருப்பு தான் இருக்கு, செருப்பு தான் வரும். ஐயோடா, இவங்க காதலுக்குள்ள நம்ம எதுக்கு நம்ம போயிருவோம். ஆனாலும் இப்படி எல்லாம் போய் சொல்லி துரத்தி விடாதீங்க. அவன் ஓகே சொல்லிடுவான். சொன்னா அவன் தலை இருக்காது, ஓடு. ஏ ஒரு நிமிஷம், இன்னொரு டைம் சாம் கூட உன்னை பார்த்து அவ்வளவுதான். நீ ஏ நண்ணுமா சாம், உங்க காதலுக்குள்ள நான் எதுக்குப்பா சேர்த்து வைக்கலான்னு வந்தா என்னையே துவச்சு எடுத்துருவீங்க போல. நீ ஏன் அடி வாங்குறதா வாங்க, நான் போறேன். என்ன ஒரு தைரியம் சாம் உனக்கு? ஐ லவ் யூ ஓட சொல்ல போற? ஈ விடுடி, உண்மையாலுமே வலிக்குது. வலிக்கிறதுக்கு தானே அடிக்கிறது. ஏ நீ என்கிட்ட பேசாம தானே இருந்த? ஓ நான் பேசாம இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவ தானே? ஏ விட்டுட்டு பேசுடி, வலிக்குதுடி. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க அவகிட்ட? அவ என்ன பார்த்து குரங்குங்கறா, நீ வாயை மூடிட்டு நின்னுகிட்டு இருக்கல. எனக்கு அது கூட பெருசா தெரியல. நீ ஓகே சொல்லவா போனா ஓகே? என்ன பார்த்தா உனக்கு என்ன இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? அப்படி ஒண்ணும் தெரியல, தெரிஞ்சா சொல்றேன். என்னென்ன தெரிஞ்சா சொல்றியா? ஏ வலிக்குதுடி. இன்னொரு டைம் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன் வையேன், அடுத்து நீ இருக்கவே மாட்டே சார். உன்னை நான் அப்படியே கொன்றுவேன் பாத்துக்கோ. ஐயோடா, அப்ப என்ன விட்டு நீ இருக்க மாட்டியே? உன்னை கொன்னுட்டு என்னையும் நான் கொன்னுக்குவேன். என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன் வை சாம், அவ்வளவுதான். நீ உன்னை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது சாம். என்னை விட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவ்வளவுதான் சாம். உன்னை யாருக்கும் எதுக்காகவும் எந்த நிமிஷத்துலயும் நான் விட்டு தர மாட்டேன். என் உசுரை யாருக்காகவும் எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சாம். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே. ஓ மேடம், அவங்க உசுரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டீங்க. விட்டு கொடுக்க மாட்டேன் சாம். மேடம் தான் பேசாம இருந்தீங்களா, அப்படியே இவ்ளோ கோவம்? நான் பேசாம இருந்தா நீ வேற பொண்ணு பாத்துருவா தானே? சரி சரி, உண்மையாலுமே கை வலிக்குது, விட நான் அதுக்கப்புறம் சொல்றேன். போனா போதுன்னு கையை விடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைம் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க கூடாது சாம். நினைச்சேன்னு வையா, அவ்வளவுதான். நீ இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவத்தோட இருக்க? ஏதாவது சொல்லிடுவேன் சாம், வாய் மூடிட்டு நின்று. அம்மா, நடிச்சதுக்கா இவ்ளோ கோவம் உனக்குள்ள? நடிச்சியா? ஆமா, நீ எப்படி என்ன பாத்துட்டு இருப்பேன்னு தெரியும், அதனாலதான் நடிச்சேன். ஏய் எருமை, அது ஸ்டார்டிங்கே சொல்ல வேண்டியதானே? வர வர எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற பத்தியா நீ? அப்படியே இவங்க மட்டும் மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கறாங்க, அதான மரியாதை கொடுக்கறேன். அப்ப சாம் சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? பாவம், அந்த பொண்ணை எப்படி திட்டிட்டேன் பாத்தியா? ஆனா என் மேல பாசத்தை வச்சு அவளை திட்டுவேன்னு நினைச்சு கூட பாக்கலாமா? சும்மா கோவப்படுவேன்னு நினைச்சேன் என் மேல, நான் அந்த பொண்ணு மேல கோவப்பட்டுட்டியே. ஏய் அப்புறம் எதுக்கு நான் எனக்கு குரங்கண்ணா? அது சும்மா நீ நிக்கிறத பாத்துட்டு தான் அவ பேசியிருப்பா. ஏ சாம் பாவம் சாம், நான் அவங்க முன்னாடி போய் நிக்க முடியுமா? நிக்காதமா, உட்காந்துக்கோ. அடிச்சிருவேன் சாம். ஒரு பேச வைக்கிறதுக்கு என் கையை உடச்சிட்ட பத்தியா? என்ன பேசுவதானே? இனிமே பேசாம போயிட மாட்டியே? சரி சரி, வா அங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கோ. கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அது சும்மா ஒரு 1 வீக் உன்கிட்ட விளையாண்டே தவிர சீரியஸாலாம் இல்ல. இப்ப புடிச்சிருக்க பத்தி அந்த கையை எப்போதும் விட்டுற கூடாது, ஓகேவா? ஆனா ஒரு வாரத்துல என்ன பயம் முடிச்சு விட்டல. இப்ப புடிச்ச கையை எப்போதும் எதுக்காக விட்டு தர மாட்டேன். ஆனாலும் நீ அந்த ஒரு வாரம் பண்ண விஷயம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு தெரியுமா? நான் பேசணும்னு சொல்லி நீ என்னென்ன பண்ண பத்தி அதெல்லாம் அவ்வளோ ஹாப்பினஸ். நான் தானே அவ்வளவுக்கும் கஷ்டப்பட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்க ஒரு விஷயத்த நீ செஞ்சதுல தப்பில்ல. இல்லமா இல்ல, உனக்கு இருக்காது. நீ வாழ்க்கையில சீக்கிரமா எதுவும் கிடைச்சிட கூடாதுப்பா. கொஞ்சம் கஷ்டப்படணும், அப்பதான் வாழ்க்கையில எல்லா நேரமே சந்தோஷமா இருக்கலாம். கொஞ்சம் வேணா கஷ்டப்படலாமே தவிர ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுல. உன்னை என்கிட்ட பேச வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டு தெரியுமா? ஆனா சாம் சாரி சாம், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு ஒரு சின்னதா ஜாலியா தான் இருந்துச்சு. நீ பேசுறதுக்குள்ள என் மூளை அவ்வளவு வேலை செஞ்சுச்சு. அவகிட்ட எப்படி பேச வைக்கலாம் அப்படி இப்படின்னு அவ்வளவு வேலை செஞ்சு தெரியுமா? இதெல்லாம் யாரால? உன்னாலதான். போனா போதுன்னு இப்ப பேச
பேசுனேன், இல்லாட்டினா பேசியிருக்க மாட்டேன். பேசலன்னு வச்சுக்கோயே, நீ பேசுன்னு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், போயிருவேன். நீ என்ன விட்டுதான் போய் பாரு. அந்த தைரியம் தானே உனக்கு? சரி இவ்ளோ பேசுறல, நான் உன் கூட பேசலாம்னா என்ன விட்டுட்டு போயிருவியா? உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ. ஆனாலும் இவ்ளோ கோவம் இருக்க கூடாது உனக்கு. அதெல்லாம் இருக்கலாம் சாம், தப்பு இல்ல. நீ என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணை பார்த்தனா எனக்கு சத்தியமா கோவம் வரும் சாம். அப்ப என் அக்கா என் தங்கச்சி அவங்கள பொண்ணு தானே? அவங்கெல்லாம் பொண்ணுதான், இருந்தாலும் என்ன மாதிரி வேற யாரையும் பாத்துட கூடாதுங்கற. உன்னோட வைஃப் நான் மட்டும் தான், வேற யாரையும் நீ வைஃப் ஏத்துக்க கூடாது சாம். இப்போ சொல்ற, கடைசி வரைக்கும் என்ன விட்டுட்டு போயிட கூடாது சாம். எந்த பிரச்சனை வந்தாலும் எதுக்காக என்ன விட்டுட்டு போயிட கூடாது சாம். கண்டிப்பா போக மாட்டேன்டா. சப்போஸ் உங்க வீட்ல யாராச்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா? உனக்காக என் ஃபேமிலியை எதிர்த்து நிப்பேன். ஆனா எனக்கு எல்லாருமே வேணுமே. உனக்காக உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் எவ்வளவு வருஷமானாலும் நான் வெயிட் பண்ணுவேன். நானும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் உனக்காக காத்துட்டு இருப்பேன் சாம். ஐ லவ் யூ சாம். ஐ லவ் யூ டோடி. மழை பெய்து பாரு, வா வா போய் நனையலாம். காய்ச்சல் வந்துரும், உள்ள இருப்பலாம். ப்ளீஸ் 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 சாம், சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காத, மழை வருது சாம், நனைஞ்சிரும். சாம், கொடை வேற இல்ல சாம். எனக்காக நீ இருக்கல, அது போதும். ஐயோ சாம், நாளா உனக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன், மரியாதை வந்துரு. கொடை வேற இல்ல சாம். சாம், காய்ச்சல் வந்துரும் சாம். நான் போய் மலையில நனையணும். அப்ப நான் போறேன் சாம், நீ போ. உன் கையை விட்டதுன்னா நீ போவ. சாம், எனக்கு மலையில நனைய ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் எனக்காக மலையில நனைய மாட்டியா? சாம், உனக்காக எது வேணாலும் செய்யலாம், நான் மலையில மட்டும் நனைய கூடாது. அப்புறம் உனக்கு காய்ச்சல் வந்துரும் சாம். காய்ச்சல் வந்தா நீ ரொம்ப டயர்டா இருப்ப சாம், உனக்கே தெரியும்ல. அதுதான் பாத்துக்க நீ இருக்கியே. ஐயோ சாம், நான் இருக்கேன், ஓகே தான். நான் மலையில நனைய வேணாம் சாம். ப்ளீஸ் எனக்காக இப்பவே பாதி நனைஞ்சிட்டோம்ல. சாம், அடி வாங்க போறேன் சாம் என்கிட்ட. இந்த மழை பெய்யும் போது நீ அவ்வளவு அழகா இருக்கு, உன்னை அப்படியே பாத்துட்டு இருக்கலாம்னு தோணுது. ஐஸ் வச்சதுல போது சாம், வா. எனக்காக மலையில நனைய மாட்டியா? உனக்காக செய்றேனே. அப்போ ஓகேவா, மலையில நனையலாம். வா போலாம். மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா. குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவம் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. வியூ எவ்வளவு அழகா இருக்குல்ல. வியூ நல்லா இல்ல, அந்த இடத்துல நீ இருக்கனால அவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. என் வைஃபுக்கு ஐஸ் வைக்கணும்னால அவசியமே இல்லப்பா. அப்புறம் என் வைஃபுக்கு என் கண்ணு மட்டும் போதும். ஐயடா, ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க கண் பார்வையில ஒண்ணும் செய்யாது. மேடமுக்கு என் கண்ணு ஒண்ணும் செய்யாது. அந்த கண்ணை பார்த்தா தோணுமா? அந்த கண் பார்வையை பார்த்தாலே உங்களை லவ் பண்ணணும்னு தோணும். அந்த கண்ணை பார்த்து தான் நான் லவ் பண்ணேன். ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல. இப்போ சொல், கண் பார்வை எதுவும் செய்யல. செய்யவே ராஜு. அப்ப என் கையை விட வேண்டியதுன்னு எதுக்கு என் கையை பிடிச்சிருக்க? கையை விட்டுட்டா நீங்க என்ன விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா? ஏன் ராஜு, என்ன எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? அது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவ அந்த விஷயத்துல. ஓ, அதுல மட்டும் தான் என்ன பிடிக்குமா? நீ செய்யற சின்ன சின்ன குறும்பு, காலேஜ்ல விளையாடுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தத்துல என்ன சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க அதானே? நீ எனக்கு எப்போதுமே என் பாப்பா தான். ஏஜு, உண்மையாலுமேவா? நீ எப்போதுமே என்னோட தேவதை தான். நான் மட்டும் தான் தேவதையா இல்ல? அடி வாங்குவ என்கிட்ட. இல்ல, காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் உங்களை சைட் அடிக்கிறாங்களே, அதான் கேட்டேன். உன்னோட புருஷனோட அழகு அப்படி. ஐயோடா, அழகு கிழக்குன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, நல்லாவே இல்ல. எப்படி உன் புருஷனால எப்படி லவ் பண்ண? அது வந்து யாரும் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் வாழ்க்கை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓ மேடம், போனா போதுன்னு கொடுத்தீங்க. அப்ப எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். போனா போதுன்னு கொடுத்த வாழ்க்கைலாம் எனக்கு வேணாம். வேணா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணாம்? வேண்டவே வேண்டாம்பா. இந்த கையில் உங்களுக்கு வேண்டாம் அதானே? இந்த கையல் வேணும், ஆனா போனா போதுன்னு விட்டு கொடுத்த வாழ்க்கை வேணாம். என்ன உண்மையா லவ் பண்ற அந்த கையல் மட்டும்தான் எனக்கு வேணும். ஓ, இந்த கையில் மட்டும் தான் வேணும். அந்த கையல் மட்டும்தான் வேணும். சின்ன குழந்தை, அந்த அட்டகாசம், இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு வேணும். மிஸ்ஸஸ் அர்ஜுன் வேணா, அந்த கையில் மட்டும் தான் வேணும். மிஸ்ஸஸ் அர்ஜுனோட கையல் வேணும். உங்களுக்கு அந்த கையில் மட்டும் தான் வருவா, நாள வர மாட்டேன். எப்படி அந்த கையலை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஓ, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பார்வை மட்டும் பார்த்தேன்னு வையே, அவன் என் கூடயே வந்துருவா. ஓஹோ, ஒரு பார்வை பார்த்தா வந்துருவான்ற நினைப்பு. கையல் என்னாச்சு? யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. ஓ, அந்த கையில் தானே வேணும். மிஸ் அர்ஜுன் தேவையில்ல, கிளம்புங்க. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர போறது கிடையாது, இங்க தான் உட்கார போறேன். அது ஏதோ சும்மா சொன்னேன். சும்மாவோ ஒரிஜினலோ என்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களே, கிளம்புங்க. என் புருஷன் எப்படின்னு சொல்ல மாட்டான், எப்படி சொன்னாலும் தெரியும். போய் என் வைஃப் என் மேல கோவமா இருக்காங்க அதானே? ரொம்ப கோவமா இருக்கு. என்ன வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துனீங்களே, போங்க. நான் இப்போ நான் அசிங்கப்படுத்தினேன். மிஸ் அர்ஜுன் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, கிளம்புங்க. நீங்க கையில கூட்டிட்டு போங்க, விட்டுட்டு போங்க, என்னமோ பண்ணுங்க, நான் வர மாட்டேன். இப்போவும் அந்த சின்ன குழந்தை தனம் பத்தி அவங்க கிட்ட இருந்துட்டு போது பரவாயில்ல. யாராவது ரசிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன தவிர வேற யாரும் ரசிக்க முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். யாரும் என்கிட்ட ரசிக்க தேவையில்ல, போங்க. நான் வேணும்னே கடுப்பேத்தணும் நீங்க பேசுனீங்களே, கிளம்புங்க. கடுப்பேத்தினா ஓகே தான். அந்த பக்கம் திரும்பி நன்றி ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்? நான் ஒன்னும் சிரிக்கல, கோவமா இருக்கேன். நான் சிரிச்சா என்ன, அழுந்தா என்ன, உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் வேலையே ஒண்ணு பாத்துக்கிறது தானே. ஐயோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, கிளம்புங்க. உங்க வேலையை பார்த்துட்டு மட்டும் கிளம்புங்க. வேலையை தானே பாக்கணும், பாத்துட்டா வேலை முடிஞ்சுச்சு. மரியாதை அஜு, கையை விட்டுருங்க. விட முடியாது, என்ன பண்ணுவ? அஜு, பார்க்க மாட்டேன், மரியாதை கையை விடுங்க அஜு. நான் தான் சொல்லிட்டேன்ல, யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல, அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி.
என் வேலையை தான் நான் கரெக்டா பாத்துட்டு இருக்கேன். 2 செகண்ட் என் கண்ணை பாரு, அப்புறம் நீ போறது போகாதது உன்னோட இஷ்டம். 2 செகண்ட்ஸ் தானே பார்த்துட்டா வேலை முடிஞ்சு. என்ன மேம், கண்ணை பார்த்த உடனே கீழே குடிஞ்சிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. சும்மா கண்ணை பார்க்க முடியல, கீழே குனிஞ்சிட்டேன். அப்போ என் மேல காதல் இருக்குன்னு சொல்லு. உங்க மேல அவ்ளோ காதல் அஜு. என்னதான் சண்டை போட்டாலும் உங்களை வெறுக்க முடியல, ஏனே தெரியல. அதுதான் காதல். ஐ லவ் யூ அஜு. ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும்,